நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கூற்று கொடுத்துருக்காங்க. அதை டயக்ராம் ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இது வர நமக்கு எஸ்ஐயில் கேட்கல. சப்போஸ் கேட்டால் 2025 கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த டைப் கொஸ்டின் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் கூற்று 1, எல்லா ஹார்மோனியங்களும் கருவிகள். எல்லா ஹார்மோனியமும் கருவிகள் அப்படின்னா ஹார்மோனியம் உள்ளே இருக்குது, கருவி. இது ஹார்மோனியம், இது இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2, எல்லா கருவிகளும் புல்லாங்குழல் ஆகும். ஆல் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். அப்ப எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்குள்ள போயிருது? ஃப்ளூட்டுக்குள்ள அடங்குது. பாருங்க, எல்லா ஹார்மோனியமும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள அடங்கிருச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஃப்ளூட்டுக்குள்ள அடங்குது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஃப்ளூட்டுக்குள்ள அடங்குது. ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எது சரி இல்லை ரெண்டும் சரியா அப்படின்னு பார்ப்போம். முதல் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? முடிவுரை, எல்லா புல்லாங்குழலும் கருவிகள். ஆல் ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பாருங்க, ஃப்ளூட் உள்ளதான் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, புல்லாங்குழல் உள்ளதான் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அப்போ முதல் கன்க்ளூஷன் கரெக்டா? தவறு. ரெண்டாவது கன்க்ளூஷன், ஆல் தி ஹார்மோனியம்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். எல்லா ஹார்மோனியங்களும் புல்லாங்குழல் ஆகும். புல்லாங்குழல் உள்ளதான் ஹார்மோனியம் இருக்கு. அப்ப எல்லா ஹார்மோனியமும் புல்லாங்குழல் தான் கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது கூற்று கரெக்ட். 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். 2 மட்டும் சரியானது.